بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கடந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை பொய்ப்பிக்கக்கூடிய மக்களை பற்றி, காஃபிர்களை பற்றி கூறினார். 6வது வசனத்தில், இன்றைய வகுப்பினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹு தஆலா உறுதியாக குர்ஆனை நம்பக்கூடிய கல்வியாளர்களை பற்றி கூறுகிறார். கல்வியாளர்களுடைய பார்வை குர்ஆன் மீது எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயரா, வாவுக்கு புதிய ஒரு வாக்கியம் தொடர்வதற்காக இந்த வாவு வந்திருக்கு. வயரா, அந்த வாவுக்கு மேலும் என்ற அர்த்தம் இங்கே கொடுக்க மாட்டோம். யரா, யரா அப்படின்னு சொன்னா அவன் பார்க்கிறான் என்ற அர்த்தமாகும். பின்னால் வரக்கூடிய பன்மையான ஃபாயில், அதாவது கர்த்தாவை கவனித்து பன்மையான அர்த்தம் யராவுக்கு கொடுக்கப்படுது. அதாவது பெயர் சொல்லுக்கு முன்பாக வினைச்சொல் வறுமையானால் அது ஒரு பன்மையாக வரக்கூடிய, பின்னால் வரக்கூடிய பன்மைக்கு முன்னால் வரக்கூடிய வினைச்சொல் ஒருமையாக வரும். இது அரபியில் இருக்கக்கூடிய இலக்கண விதி. யரா, பார்க்கிறார்கள். ஆனா யராவினுடைய நேரடியான அர்த்தம் என்ன? பார்க்கிறான், ஒருமையான அர்த்தம் தான். பின்னால் வரக்கூடிய ஃபாயிலை கவனித்து பன்மையான அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. வலைக்கும் ஸலாம். அல்லதீன ஊத்துல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? அல்லதீ உன்சில இலைக்க மிர் ரப்பிக், அல்லதீ உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உமது இறைவனிடம் இருந்து உமக்கு இறக்கப்பட்டதை கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? ஹுவல் ஹக், ஹுவ அது, அல் ஹக் சத்தியம், உண்மை என்று பார்க்கிறார்கள். இந்த குர்ஆன் சத்தியமானது, உண்மையானது என்பதாக ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்கள் பார்க்கிறார்கள். மேலும் வாவுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மேலும் யரா அல்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்கள் மேலும் பார்க்கிறார்கள். யஹ்தி, வழிகாட்டுகிறது, அது வழிகாட்டுகிறது என்பதையும், அது வழிகாட்டக்கூடியதாக, இந்த குர்ஆன் வழிகாட்டக்கூடியதாக இருப்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். எதன் பக்கமாக வழிகாட்டுகிறது? இலா சிராத், பாதையின் பக்கம். சிராத் என்ன அர்த்தம்? பாதை, சபீல். சிராத் பாதை, சபீல் தரீக் என்ற அர்த்தமாகும். பாதையின் பக்கமாக. அல் அசீஸ், அனைவரையும் மிகைத்தவனுடைய பாதை. அல் ஹமீத், மிக புகழுக்குரியவனுடைய பாதையின் பக்கமாக அந்த குர்ஆன் வழிகாட்டக்கூடியதாக ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்கள் பார்க்கிறார்கள். இதுவே காஃபிர்களுடைய பார்வை எப்படி இருந்தது? குர்ஆனை இட்டு கட்டக்கூடியதாகவும் புறக்கணிக்கக்கூடியதாகவும், குர்ஆனுடைய வசனங்கள் முஆஜிசீன், வல்லதீன ஸஅவு ஃபீ ஆயாத்தினா முஆஜிசீன், நம்முடைய வசனங்களை பொய்ப்பிக்க வேண்டும் என்று, இயலாமல் முறியடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காஃபிர்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்ன உண்டு? வேதனை தரக்கூடிய, வழி தரக்கூடிய தண்டனை உண்டு என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இங்க குர்ஆன் ஊத்துல் இல்முக்கு என்ன செய்கிறது? கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இமாம் சஅதி ரஹ்மஹுல்லாஹ் இந்த வசனத்துக்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா
மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை மறுக்கக்கூடியவர்களுக்கான மறுப்பை கூறிய பிறகு وأنهم يرون ما أنزل على رسوله ليس بحق அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் உண்மை இல்லை என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் இந்த குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள்? உண்மை இல்லை என்று பார்க்கிறார்கள். இந்த காஃபிர்களை பற்றி, குர்ஆனை பொய்ப்பிக்கக்கூடிய மக்களை பற்றி கூறிய பிறகு அல்லாஹு தஆலா ذكر حالة الموفقين من العباد அடியார்களில் அல்லாஹுவால் உதவி செய்யப்பட்டவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறான். முவஃபிக் அப்படின்னு சொன்னா உதவி செய்யப்பட்டவர். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்த முடியாது, அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டு விலகி கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கும்போது, துஆ கேட்கும்போது, யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கான ஆற்றலை எனக்கு கொடு, உதவி செய், தௌஃபீக்கை கொடு என்று கேட்க வேண்டும். அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் பாவத்திலிருந்து நாம பாதுகாப்பை பெற முடியாது. முவஃபிகீன்கள் யார்? அல்லாஹ் அடியார்களில் அல்லாஹுடைய உதவியை பெற்றவர்கள் யார் என்றால் வஹும் அஹ்லுல் இல்ம், கல்வியாளர்கள், கல்வியை கற்றவர்கள். கல்வி கற்றவர்கள் சொன்னா நாம பட்டம் வாங்கியவர்கள் நினைக்க கூடாது. கல்வியை கற்று ஒவ்வொரு விஷயங்களாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து கற்று அதை விளங்கி செயல்படுத்தக்கூடிய எல்லோரையும் இது என்ன செய்து கொள்ளும்? எடுத்துக்கொள்ளும். எல்லோரும் யார் யாரெல்லாம் பணிவு கொண்டு குர்ஆன் வசனங்களை கற்று தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யறாங்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத வணக்கங்களை கொண்டு வருகிறார்களோ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தரக்கூடிய வணக்கங்கள் இவற்றை கொண்டு வரக்கூடியவங்க, அதை விளங்கி செயல்படக்கூடியவர்கள் அனைவரும் எந்த கேட்டகரியில் வருவாங்க? அஹ்லுல் இல்ம், அறிவுடையவர்களுடைய கேட்டகரியில் வருவாங்க. அதுல அதிகமாக கல்வியாளர்கள், கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்கள், ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் என்றெல்லாம் என்ன செய்யலாம்? தரத்தை பிரிக்கலாம். அல்லாஹ் அலம். வ அஹ்லுல் இல்ம், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், வ அன்னஹும் யரவுன மா அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி மினல் கிதாப், கல்வியாளர்கள் தன்னுடைய இறை தூதர் மீது, தன்னுடைய தூதர் மீது அல்லாஹு தஆலா இறக்கிய வேதத்தை பார்க்கிறார்கள். ஒமா இஷ்தமல அலைஹி மினல் அக்பார், அந்த குர்ஆனில் இடம்பெறக்கூடிய செய்திகளை கல்வியாளர்கள் பார்க்கிறார்கள். ஹுவல் ஹக், அது உண்மை என்று பார்க்கிறார். அதாவது இந்த குர்ஆன் உண்மையை கொண்டுள்ளதாக இருக்கிறது. உண்மைதான் அந்த குர்ஆன்ல இருக்குது. முன்ஹஸிருன் ஃபீஹி அப்படின்னு சொன்னா, அல் ஹக்கு முன்ஹஸிருன் ஃபீஹின்னு சொன்னா குர்ஆன்ல என்ன மட்டும்தான் இருக்குது? உண்மை மட்டும்தான் இருக்கிறது. வமா ஹாலஃபஹு வமா நாகதஹு, அந்த குர்ஆனுக்கு மாற்றமானது, குர்ஆனுக்கு எதிராக இருக்கக்கூடியது அனைத்துமே என்னது? பாத்தில், பொய்யானது. ஏனென்றால் லிஅன்னஹும் வஸலூ மினல் இல்மி இலா தர்ஜத்தில் யகீன், இந்த அஹ்லுல் இல்ம் மார்க்கத்தை கற்று அறிவை பெற்ற காரணத்தினால் உறுதியாக என்ன செய்கிறார்கள்? நம்புகிறார்கள். உறுதியான நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அதனால் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்துமே என்னது? உண்மை என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். குர்ஆனுக்கு மாற்றமானது என்னது? பொய் என்பதாக அவர்கள் பார்க்கிறார்கள். யார் இவர்கள்? அஹ்லுல் இல்ம், கல்வியாளர்கள். வயரவுன ஐதன், மேலும் இந்த கல்வியாளர்கள் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய கட்டளைகளையும் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய விலக்கல்களையும் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? யஹ்தி இலா சிராத்தில் அஸீஸில் ஹமீத், அனைவரையும் மிகைத்தவன், மிக புகழுக்குரியவனின் பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஏவல்களையும் விலக்கல்களையும் அஹ்லுல் இல்ம் பார்க்கிறார்கள், கல்வியாளர்கள். வதாலிக அன்னஹும் ஜஸமு, ஏனென்றால் அவர்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை
உறுதியாக நம்புகிறார்கள் பல விதங்களில், பல கோணங்களில். ஒன்றாவது முறை எப்படின்னு சொன்னா, குர்ஆனில் அறிவிக்கப்பட்டுள்ள, குர்ஆனில் அல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்திகள் உண்மையானது. அறிவிப்பாளன் யாராக இருக்கின்றான்? உண்மையாளனாக இருக்கின்றான் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதின் மூலமாக. ஏனென்றால் அல்லாஹ் அவன் யாராக இருக்கின்றான்? குர்ஆனுடைய வார்த்தை அனைத்துமே உண்மையானது. அவன் உண்மையை உரைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சரிங்களா? இரண்டாவது முறை, நிகழக்கூடிய காரியங்கள் முன் சென்ற வேதத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக உறுதியாக என்ன செய்கிறார்கள்? ஊத்துல் இல்ம், அஹ்லுல் இல்ம் அறிந்து கொள்கிறார்கள். இந்த குர்ஆன் உண்மையானது. ஏன்னா குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுகள் அது நடைமுறையில நடக்கிறது என்ன செய்யறாங்க? கண்கூடாக பார்க்கிறாங்க. அது தோதுவாக வருகிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் எதற்கு தோதுவாக வருது? நடைமுறையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு தோதுவாக இருக்கிறது. அதே போல முன் சென்ற வேதங்களிலும் குர்ஆனை பற்றி செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் மூலமாக அஹ்லுல் இல்ம் என்ன செய்கிறார்கள்? உறுதியாக குர்ஆன் ஹக் என்பதை அறிகிறார்கள். இது இரண்டாவது முறை. மூன்றாவது வழியாக எப்படி அறிகிறார்கள்? யுஷாஹிதூன மின் அக்பாரிஹா அல்லத்தி தகஉ இயானன். கண்கூடாக நடக்கக்கூடிய, குர்ஆன் கூறக்கூடிய செய்திகள் கண்கூடாக நடப்பதை பார்ப்பதன் மூலமாக அவர்கள் ஹக், குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி உண்மை என்பதாக அறிகிறார்கள். குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்திகள் கண்கூடாக நடப்பதை என்ன செய்றாங்க? பார்க்கிறாங்க. ஏதாவது ஒரு உதாரணம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா? குர்ஆனில் சொல்லப்படும் செய்தி கண்கூடாக நடப்பதை யாராவது பார்க்குறீங்களா? மாஷா அல்லாஹ், சுல்தான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். இரு கடல்கள் ஒன்று சேராத அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு திரையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப இது கண்கூடாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்குது? உண்மையாக இருக்குது என்பது கண்கூடாக பார்ப்பதின் மூலமாக அஹ்லுல் இல்ம் என்ன செய்கிறார்கள்? அதை அறிந்து கொள்கிறார்கள். மாலிகத்தை கேட்டாங்க, ஃபிரௌனுடைய உடல். அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் இன்னும் மூத்த அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஃபிரௌனுடைய எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த உடல் ஃபிரௌனுடைய உடல் என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. நபி அவர்களுடைய காலகட்டத்திலும் ஃபிரௌனுடைய உடல் இங்கே எகிப்தில் இருக்குது என்று சஹாபாக்கள் அழைத்து கொண்டு நபி அவர்கள் அந்த உடலை பார்ப்பதற்காக சென்றதாகவோ சஹாபாக்கள் சென்றதாகவோ அப்படியான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. எனவே நேற்று வகுப்புல கூட ஒரு கருத்தை ஷேக் சொன்னாங்க, நிறைய செய்திகள், எல்லா செய்திகளும் என்ன செய்யப்படாது? லா துஅஹத், அது எடுத்துக்கொள்ளப்படாது. ஆதாரத்தின் அடிப்படையில தான் நாம என்ன செய்ய வேண்டும்? செய்திகளை உறுதியான ஆதாரங்கள் அடிப்படையில தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கூறினார்கள். அடுத்து நான்காவது முறை என்னன்னு சொன்னா, ومن جهة ما يشاهدون من الآيات العظيمة الدالة عليها في الآفاق وفي أنفسهم. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மகத்தான மிகப்பெரிய ஆதாரங்களை பார்ப்பதன் மூலமாக, சூரியன், சந்திரன், சூரியனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், சந்திரனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மலைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு கூட கமால் என்ன சொன்னாங்க? அல்லாஹு தஆலா வலா அஸ்கர மின் ذلك என்று கூறுகிறானே, அணுவை விட சின்னது ஒன்று, மிக சின்னது ஒன்று இருக்கிறதோ அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய நிலை இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் சொல்லி காட்டுன்னு சொன்னாங்க. உண்மைதானே? அப்ப இந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்றாங்க, அல்லது அறிவியல் படித்தவங்க ஆய்வு செய்யும் போது குர்ஆனுடைய இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கும்போது அது கண்கூடாக அது என்ன செய்கிறது? குர்ஆன் உண்மை என்பதை உணர்த்தி காட்டுகிறது. குர்ஆன் உண்மை என்பதை அது உணர்த்தி காட்டுகிறது. அதை தான் இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அதே போல
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அத்தாட்சிகள், மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், அல்லாஹ் கூறுகிறானா இல்லையா? உங்களிலே நீங்கள், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களிலே நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? உங்கள் உடல் உறுப்புகள் அது எவ்வளவு நேர்த்தியாக படைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. கண், அதுக்கான ஒரு அமைப்பை அல்லாஹ் கொடுத்து அதுக்கான இடத்துல அதை வைத்து படைத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா. இல்ல, இந்த மாதிரி சொல்லும் போது தூக்கம்லாம் போயிடுது எல்லாத்துக்கும். எல்லாரும் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் தூக்கமா தெரிஞ்சவங்க கூட டக்குன்னு முடிச்சுட்டாங்க மாலிகத்தை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக நேர்த்தியான முறையில் நாம் படைத்திருக்கின்றோம். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். அவன் எத்தகையவன் என்று சொன்னால், ஹலகக உன்னை படைத்தான், ஃபஸவ்வாக உன்னை செம்மையாக ஆக்கினான், ஃபஅதலக் இன்னும் என்னென்ன இடத்துல எது இருக்கணுமோ அவ்வாறு அதை ஃபிட் பண்ணினான். ஃபஅதலக் ஃபீ ஐயி சூரத்தி மா ஷாஅ ரக்கபக். ஃபீ ஐயி சூரா, எந்த வடிவத்தில் அவன் நாடினானோ அந்த வடிவத்தில், ரக்கபக் உன்னை அப்படியே ஃபிட் பண்ணினான், பொருந்தினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்க, அழகான முறையில நம்மை படைத்து அதுல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலையை அல்லாஹ் கொடுத்து அந்தந்த வேலையை அது ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டு அதை நிர்வாகம் செய்து கொண்டே இருக்கிறான். யாரு? அல்லாஹ். அதை நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி யார் யோசிப்பா? அஹ்லுல் இல்ம். அஹ்லுல் இல்ம் குர்ஆனை படிக்கும்போது வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். எப்படி பூமி விரிக்கப்பட்டுள்ளது, மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளது, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று சொல்லும் போது இந்த வசனத்தை படிக்கக்கூடிய அஹ்லுல் இல்ம் என்ன செய்வார்கள்? அந்த படைப்புகளை பார்ப்பார்கள். அப்ப சிந்தித்து பார்க்கும் போது இந்த மாதிரி சிந்திக்க தூண்டக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது தானே, அதை அப்படியே கண்கூடாக சிந்தித்து பார்க்கும் போது அப்படியே அல்லாஹ் கூறக்கூடிய விஷயம் அங்கு இருப்பதை நீங்க பார்க்கும்போது இந்த குர்ஆன் இது உண்மை என்பதின் பக்கமாக வழிகாட்டுகிறது. அடுத்து 5வது முறை என்னன்னு சொன்னா, ومن جهة موافقته لما دلت عليه أسماؤه تعالى وأوصافه. அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய பண்புகளும் அறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது தோதுவாக இருப்பதின் முறையாக வழியாக. அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹ் என்னவாக இருக்கிறான்? ரஹீமாக இருக்கிறான், கஃபாராக இருக்கிறான், அதே போல ஷதீதுல் இகாபாக இருக்கிறான். ஷதீதுல் இகாப் தண்டிப்பதில் கடுமையானவனாக இருக்கின்றான், லத்தீஃபாக இருக்கிறான், ரஸாக்காக இருக்கிறான். அப்போ ஒரு அடியான், யா ரஸாக், உணவு வழங்கக்கூடியவனே, என் வாழ்வாதாரத்தை சிறப்பாக ஆக்கு என்று ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லும் போது கண்கூடாக அது நடப்பதை பார்க்கிறான். அப்ப அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய பண்புகளை நாம பார்க்கும்போது மிக அழகானதாக இருக்கிறது. அல்லாஹ் ஜமீல், அழகானவனாக இருக்கிறான். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். பொய்யான கடவுளுடைய தோற்றங்களை நீங்க பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அஹத், தனித்தவனாக இருக்கிறான். பொய்யான கடவுள்களுக்கு என்ன இருக்கிறது? தாய், தந்தை, மகன், பிள்ளை இருக்கிறாங்க. பொய்யான கடவுள்களுக்கு தாய், தந்தை, பிள்ளைகள் இருக்குது. அல்லாஹ் கூறுகிறான், லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது அப்படியே சஹாபாக்கள் உணர்ந்த காரணத்தினால் எல்லா தொழுகையும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க சில சஹாபாக்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபியர்கள்ட்ட போய் அந்த ரிப்போர்ட் போகுது, இந்த மாதிரி எங்க பள்ளியில தொழ வைக்கக்கூடிய இமாம் எப்ப பார்த்தாலும் ஒரு சூரா ஓதுனா அது கூட என்ன செஞ்சுறாங்க? சூரத்துல் இக்லாஸ ஓதிடுறாங்க.
அப்படியா நபி அவர்கள் அப்பனா கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. எதுக்காக அந்த இமாம் மோதுனாங்கன்னு கேளுங்கன்னு. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது இது ரஹ்மானுடைய பண்பாக இருக்குது, அதை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா நபி அவர்கள் சொன்னாங்க அது அவர் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் இந்த குர்ஆனையும் நபி அவர்களிடமிருந்து இந்த சுன்னாவையும் அறிவதற்கு முன்பாக சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள், கற்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த குர்ஆன் இந்த சிலைகள் கற்களினுடைய அசிங்கத்தை தெளிவுபடுத்தியது. இதனால என்ன, இந்த கற்கள் என்ன செய்யாது, எந்த ஒரு பயனும் தராது, அது அதை வணங்குவது பயனற்றது, அதை கேட்காது என்ற குபுஹ் குபஹ ஷிர்க் இணை வைப்பு சிலை வணக்கத்தினுடைய அசிங்கத்தை இந்த குர்ஆன் தெளிவுபடுத்தியது. தெளிவுபடுத்திய பிறகு உண்மையான இறைவனாகிய அல்லாஹுடைய பண்புகளை இந்த குர்ஆன் தெளிவுபடுத்தியது. அல்லாஹுடைய பண்புகள், லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த், ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இஹ்லாஸ், இன்னும் ஏராளமான அல்லாஹுடைய பண்புகள், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுக்கே அனைத்து புகழும், அவன் எத்தகையவன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், எடுத்தவுடனே கருணையாளன் பேரன்பான் வருது. இங்க பொய்யான தெய்வங்களை பார்க்கும்போது சில தெய்வங்கள் என்னவாக இருக்குது, நாக்க நீட்டிக்கொண்டு விகாரமா இருக்குது, கொடூரமா இருக்குது, அசிங்கமா சில தெய்வங்கள் பொய்யான தெய்வங்கள் இருக்குது. அல்லாஹ் என்னவாக இருக்கிறான், ஜமீல் அழகாக இருக்கிறான். இப்ப இந்த மாதிரியான அல்லாஹுடைய பெயர்களையும் தன்மைகளையும் அது உடன்பட்டு வருவதை பார்ப்பதன் மூலமாக அஹ்லுல் இல்ம் என்ன செய்கிறார்கள், இந்த குர்ஆன் நேரான பாதையின் பக்கமா வழிகாட்டுகிறது என்பதை பார்க்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னும் இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் மேலும் கூறுகிறார்கள், வயரவுன அஹ்லுல் இல்ம், கல்வியாளர்கள் பார்க்கிறார்கள் இந்த குர்ஆனை. எப்படி பார்க்கிறார்கள், ஃபில் அவாமிரி வன் நவாஹி, ஏவல்களிலும் விலக்கல்களிலும் இந்த குர்ஆனை பார்க்கிறார்கள். அன்னஹா தஹ்தி இலா அஸ்ஸிராத்தில் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கமாக இந்த குர்ஆன் வழிகாட்டுவதை பார்க்கிறார்கள். எப்படி இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய பண்புகள் அது என்ன செய்கிறது, அது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, நன்மையை கொடுக்கிறது, நன்மையை கொடுக்குது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் இருக்குது. உதாரணமாக வயஸ்அலூனக அனில் ஹம்ர், மதுவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த மது என்னவாக இருக்கிறது, அது கேடு தரக்கூடியதாக அதிகமான தீமைகள் கொண்டதாக இருக்குது. அப்ப இத ஃபாலோ பண்ணும்போது அது என்ன செய்யுது, மனிதனை தூய்மைப்படுத்துதா? அதே போல இந்த குர்ஆனில் இடம்பெறக்கூடிய நற்பண்புகள் அது எப்படியெல்லாம் வழிகாட்டுது அப்படின்னு சொன்னா, அந்த பண்பை கடைபிடிக்கக்கூடியவருக்கும் பயனளிக்கிறது, அந்த பண்பின் மூலமாக மற்றவர்களுக்கும் பயன் ஏற்படுகிறது. உதாரணமாக உண்மைத்தன்மையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். ஒரு வசனம் சொல்லுங்க உஸ்தாத், அந்த இன்னல் முஸ்லிமீன பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸாதிகீன், உண்மையாளர்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப உண்மை என்ற தன்மையை ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு அந்த உண்மை பயனளிக்குதா, மற்றவங்களுக்கும் பயனளிக்குதா? அதே போல இஹ்லாஸ், உள்ள தூய்மையோட நடக்கிறது. ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முதலாளிக்கு துரோகம் செய்யாம தூய்மையாக நடப்பது. ஏனென்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அல்லாஹுக்கும் இஹ்லாசுடன் நடப்பேன், இங்க எனக்கு முதலாளியாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனிதருக்கும் நான் இஹ்லாசுடன் நடப்பேன், நான் ஏமாற்ற மாட்டேன் என்ற நிலை கொள்ளும் போது அந்த இஹ்லாஸ் என்ன செய்கிறது, அவருக்கும் பயனளிக்குது, மற்றவங்களுக்கும் பயனளிக்கிறது. பிர்ருல் வாலிதைன், பல இடங்களில் அல்லாஹ் தஆலா வபில் வாலிதைன் இஹ்சானா வபில் வாலிதைன் இஹ்சானா. ஆனா நம்ம மக்கள் சொல்வாங்க, மகனே மகளே நீங்க பெரியவள் ஆயிட்டீங்கன்னா உங்க வேலை நீங்க பாத்துக்கிறீங்க, நாங்க கடைசி வரைக்கும் நாங்க தனிக்கால நிப்போம். அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். மகன்கிட்ட சின்ன பிள்ளையில இருந்தே பிர்ருல் வாலிதைனை வளர்க்கணும். அவங்க வேலை செய்யறாங்கன்னா வேலை செய்ய விடணும், செருப்பு எடுத்து வைக்கிறாங்க கதவை திறக்கணும்னா திறக்க விட்டுட்டு மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்குன்னு தட்டி கொடுக்கணும். எனக்கு தான் கால் கை இருக்குது, நான் பாத்துக்கிறேன், நீ போ வேலையை பாரு, அப்படி சொல்லக்கூடாது. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா,
அப்படின்னு ஒரு தடவி தடவி பாரக்கல்லாஹு ஃபீக்குன்னு சொன்னா அந்த பண்பு வளருது. அப்படியே அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தஆலா பல இடங்களில் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு, நன்மை செய்யுமாறு கட்டளையிடுகிறான். மகனே, அழகான மகளே, அழகான பண்பை நீங்கள் மேற்கொள்கிறீர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. வயதான காலகட்டங்களில் பெற்றோரிடத்துல நீங்க ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வலா தகுல் லஹுமா உஃப். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். சீ என்று சொல்லாதே, போ என்று சொல்லாதே, வாப்பா போ, உம்மா போ வா சொல்லாதே. மகனே, வாங்க போங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். இதெல்லாம் எது சொல்லுது? குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம் யார் யாருக்கு பயன் தருது? செய்யக்கூடியவருக்கும் பயனா இருக்குது, எதில உள்ளவங்களுக்கும் என்னவாக இருக்குது? மற்றவங்களுக்கும் பயனா இருக்குது. அதே போல வஸிலத்துல் அர்ஹாம் வஸிலத்தில் அர்ஹாம், உறவுடன் சேர்ந்து வாழுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். பல இடங்களில் அல்லாஹு தஆலா உறவுகளுடன், இரத்த பந்த உறவுகளுடன் சேர்ந்து வாழுமாறு கட்டளையிடுகிறான். நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். அப்ப இந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணும்போது அவருக்கும் பயனா இருக்குது, மற்றவங்களும் பயனா இருக்குது. இது என்னவாக இருக்குது? யஹ்தி, அந்த அஹ்லுல் இல்ம் செயல்படுத்தக்கூடிய அந்த மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. அதே போல வல் இஹ்சான் இலா உமூமில் ஹல்க், பொதுவாக எல்லா படைப்புகளிடத்திலும் இஹ்சான், நன்மை செய்வது, எல்லா படைப்புகள்கிட்டையும் நல்ல விதமா நடக்கிறது. தொழிலாளர், முதலாளி, கூட இருக்கக்கூடியவங்க, ரூம்மேட்டு, எல்லாத்தையும் நல்ல விதமா நடக்குது. என்னது அது? நன்மை. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு உதாரணம், ஒரு வசனம் சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா நன்மை செய்வோரை நேசிக்கிறான். இப்ப இந்த வசனம் எதை காட்டுது? எந்த ஒரு ரோட்ல போறோம், இங்க நோக்குல இந்த கிளாஸ் கூட எடுத்து இந்த பெரியவங்க எடுத்து போட்டாங்க, அது என்னது? இஹ்சான், நன்மை. இந்த ரோட்ல போகும்போது ஒரு கிளாஸ் எடுத்து போறோம், அது ஒரு இஹ்சான். தனக்கும் பயனாகுது, மற்றவங்களும் பயனாகுது. நான் குப்பையை வீதியில் போட மாட்டேன், நான் குப்பைகளை வீதியில போட மாட்டேன், குப்பை போட வேண்டிய இடத்துல தான் போடுவேன், சுத்தமாக வைத்துக் கொள்வேன் சொல்லும் போது வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வசனம் அங்க செயல்படுத்தியாச்சு, சுத்தமாயிடுச்சு, தனக்கும் பயனாயிடுச்சு, மற்றவங்களுக்கும் பயனாயிடுச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய கக்கூஸ், பாத்ரூம்களை நான் சுத்தமா வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்றோம். அதுக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. மகன் மகள் குடும்பத்தாருக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறோம்னா அதுக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. இதெல்லாம் அறியாதவங்க சும்மா உட்காந்துட்டு காலுக்கு மேல காலை போய் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ யாருக்கும் எதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க? சுத்தம் செய்வதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே எதுல இருக்கும்? டிவியில என்ன இருக்கும்? ஃபுட்பால் மேட்சை பார்க்கணும், கிரிக்கெட் மேட்சை பார்க்கணும், நாடகத்தை பார்க்கணும். இதுல எல்லாம் நன்மை இருக்குதா? இல்ல. ஆனா மகன் தஆல் இஜ்லிஸ் வஅல்லிமுக, உங்களுக்கு நான் கற்றுத்தரேன் நன்மை மகனே, அழகா நற்பண்புகளை கற்றுத்தருகிறேன், கற்றுக் கொடுத்தால் என்ன உண்டு? நன்மை, சவாப் உண்டு. யா புனைய, என் அருமை மகனே, பாரக்கல்லாஹு ஃபீக், அப்படி தடவி கொடுத்தால் என்ன உண்டு? நன்மை உண்டு. தலையில ஒரு முத்தம் கொடுத்து மகனே அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்தும் நிலையை கற்றுக் கொடுக்கும் போது நன்மை உண்டு. நாம வயதான காலத்து அவர் முத்தம் விடுவாரு, முத்தம் போ போ, சும்மா சும்மா அது முத்தம் திட்டு, அப்படி வெறுக்க கூடாது. மாஷா அல்லாஹ், தலையை காட்டி முத்தம் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் வளர்க்கணும். பாரக்கல்லாஹ், இதுக்கெல்லாம் நன்மை உண்டு. வநஹ்வி தாலிக், இன்னும் இது போன்ற விஷயங்கள். அதே போல குர்ஆன்ல இருக்கக்கூடிய விலக்கல்களை நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக அஹ்லுல் இல்ம் பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள்? வ தன்ஹி அன் குல்லி சிஃபத்தின் கபீஹா, மிக அருவருப்பான மோசமான அனைத்து பண்புகளை விட்டும் விலக்கக்கூடியதாக குர்ஆனை அஹ்லுல் இல்ம்கள் பார்ப்பார்கள். அஹ்லுல் இல்ம் சொல்லும் போது நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளியில தொழுகைக்கூடிய இமாம்கள் அவங்கதான் அஹ்லுல் இல்ம் நினைச்சிடாதீங்க. கற்றுக்கொள்ளக்கூடியவங்கள், இதை அமல்படுத்தக்கூடியவங்களும் அஹ்லுல் இல்ம்ல வருவாங்க. புரியுதுங்களா? ஆமா. ஏன்னா ஊர்ல எல்லாம் பெரும்பாலும்
ஆலிம் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அதனால அதெல்லாம் அவங்க தான் ஃபாலோ பண்ணணும், நமக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு பார்வை இருக்குது. ஆனா அப்படி அல்ல. யார் யாரெல்லாம் குர்ஆனை படித்து அமல் செய்றாங்களோ, ஹதீஸை கற்றுக்கொள்றாங்களோ, பட்டம் அங்க இல்லை. அங்க என்னதான் கவனிக்கப்படும்? அமல், இல்ம், அமல், இதுதான் கவனிக்கப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப இந்த குர்ஆன் ஆகிறது அருவருப்பான தன்மைகளை விட்டும் தடுப்பதாக அஹ்லுல் இல்ம்கள் பார்ப்பார்கள். மேலும் அது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும், அதே போல பாவத்தை செய்தால் அந்த பாவமானது கூலியை அழித்துவிடும் என்பதாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாவம் செய்தால் அந்த பாவம் அது குற்றத்தின் பக்கமாக குற்றத்தை கொண்டு வரும். ஒரு தீமை, ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு செயலை செய்தால் அதன் மூலமாக தீமை அங்கு ஏற்படும், செய்தவருக்கு என்ன உண்டு? இஸ்ம், பாவம் உண்டு என்ற செய்தியை சொல்லக்கூடியதாக குர்ஆன் மூலமாக அவர்கள் அறிவார்கள். உதாரணமாக ஷிர்க். ஷிர்க் என்ன செய்யும்? அது நன்மையை அழித்து விடும். நீங்க ஊர்களை நீங்க பார்க்கலாம், இங்க அல்ஹம்துலில்லாஹ் ஷிர்க் இங்க கிடையாது, அதிகம் கிடையாது. இங்க எல்லாம் பள்ளிவாசல் பக்கத்துல தர்கா இருக்குதாண்டா? கிடையாது. ஆனா ஊர்கள்ல அதிகம் இல்லையில, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அதிகம் கிடையாது. எங்க இருக்குது? 2ஆம் நம்பர் இது. அது ஷியாக்கள், வழிகட்ட மக்களுக்கான ஒன்று. ஆனா அஹ்லு சுன்னாவை பின்பற்றக்கூடிய கூடாது. இந்தியால உள்ளவங்க அதான் அவங்க அஹ்லு சுன்னான்னு சொல்லாது. அஹ்லுல் பித்அ சொல்லுங்க. அஹ்லுல் பித்அ, அஹ்லுல் ஹவா சொல்லுங்க. அஹ்லுல் ஹவா. ஹவா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவைன்னு ஏற்படும் போது அல்லாஹ்ட்ட போய் நிற்பதை விட அவங்க அந்த தர்கால போய் கேட்கறதா என்ன செய்யறாங்க? முன்னிலைப்படுத்துறாங்க. அப்ப தொழுகை இபாதாவை தர்காவில் போய் கையேந்துவது என்ன செய்து விடுகிறது? அது அழித்து விடுகிறது. அதுதான் இங்க சொல்றாங்க. வதுஹ்பிதுல் அஜ்ர, கூலியை அழித்து விடுகிறது. எது அழித்து விடுகிறது? ஷிர்க், ஜினா, விபச்சாரம். வலா தக்ரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா, விபச்சாரத்தின் பக்கமாக நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த நல்ல அதாவது தீய பண்பு, இது தீய செயல் கூடாது என்று தடுக்கக்கூடியதாக குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிந்து கொள்கிறார்கள். குர்ஆனை படிக்கக்கூடியவங்க, அமல்படுத்த முயற்சி செய்யக்கூடியவங்க, நஃப்சு சொல்லுது நீ பெண்ணை பார், தவறு செய், அல்லாஹு தஆலா தௌஃபீக்கை கொடுக்கிறான். அந்த மூமினான அடியானுக்கு பார்வையை தாழ்த்தி கொள்கிறார், மனதை என்ன செய்து கொள்கிறார்? கட்டுப்படுத்திக் கொள்கிறார். யாருடைய தௌஃபீக் இது? அல்லாஹுடைய தௌஃபீக். அதே போல ரிபா, வட்டி, குர்ஆன் ஹதீஸை படித்து செயல்படுத்தக்கூடியவங்க வட்டியிலிருந்து விலகிக் கொள்றாங்க. ஆனால் கழுதையை போன்று உள்ளவர்கள், பொதிகளை சுமக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லி காட்டுகிறார். அந்த வசனம் எப்படி? كمثل الحمار يحمل أسفارا، كمثل الحمار يحمل أسفارا، كمثل الحمار يحمل أسفارا. பொதிகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல என்று கல்வியை கற்று செயல்படுத்தாதவர்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப வட்டி வாங்குவது கூடாது, இன்ஸ்டால்மெண்ட் கூடாது, இஎம்ஐ வட்டியின் மூலமாக உள்ளது, இதெல்லாம் கூடாது என்று தெரிந்த பிறகு ஒருவர் செய்வாரே, ஆனால் அவர் எந்த நிலைக்கு ஒப்பாகிறார்? ஹிமார் சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். பொது சுமக்கக்கூடிய கழுதைக்கு ஒப்பாகிறார். அல்லாஹ் பாதுகாப்பான். அதே போல அநீதம் செய்வது, உதிரங்கள் தொடர்பாக, சொத்துக்கள் தொடர்பாக, சகோதர சொத்துக்களை அபகரிப்பது, இதெல்லாம் கூடாது. அதே போல மானங்கள், பிறருடைய மானங்களை மானபங்கப்படுத்துவது தவறு. பிறருடைய அந்தரங்க விஷயங்களை பகிரங்கப்படுத்துவது, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதெல்லாம் கபீஹான, அருவருப்பான தன்மைகள். படிக்கிறோம், ஆனா செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் சொன்னா முஜாஹதா செய்யணும். ஜிஹாத் இங்க பண்ணணும். ஜிஹாத் எங்க பண்ணணும்? ஜிஹாது நஃப்ஸ், உள்ளத்தோட போராடி இந்த தவறான பண்புகளிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படி தூய்மைப்படுத்தினா என்ன கிடைக்கும் என்பதை உஸ்தாத் சொல்லுவாங்க. சூரத்து நாஸியாத்துடைய கடைசி
وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. கடைசிக்கு முந்தின வசனங்கள் மன்னிக்கணும் ஷேഖனா. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, தன் இறைவனுக்கு முன்னால் நிற்பதை யார் பயந்து, وَنَهَى النَّفْسَ, தன்னுடைய ஆன்மாவை மனது சொல்லக்கூடிய தீமையிலிருந்து தடுத்து கொண்டாரோ, வனஹ நஃப்ஸ, அதுக்கடுத்து என்னமா, அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் சொர்க்கமாகும், அவர் செல்லுமிடம் எது, சொர்க்கமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இங்க என்ன தேவை இருக்குது, உள்ளத்தோட போராட்டம் தேவை இருக்குது, ஷைத்தானுடன் போராடுதல் தேவை இருக்குது. அது ஒரு டைம் தான் ஏற்படுமா, எப்போதும் நம்மகிட்ட போராட்டம் இருக்கணுமா, எப்போதுமே இருக்கணும், எப்போதுமே எழுப்புனதுல இருந்து இருக்கும். மர்கஸ் வர்றது கூட போராட்டத்துலதான் நம்ம வர வேண்டியது இருக்குது. சரி, ஏன்னா ஷைத்தான் தடுப்பான், ஷைத்தானும் தடுப்பான், நப்சும் தடுக்கும். கொஞ்ச நேரம் தூங்குங்க, கொஞ்சம் தூங்க, இன்னைக்கு ஒரு நாள் உறக்கத்துல இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுருவோம், அடுத்த வாரம் போயிடுவோம் அப்படின்னு யாரு சொல்லுவா, ஷைத்தான். வஸ்வசாத்து ஷயாத்தீன், ஷைத்தானுடைய வஸ்வசாத்துலாம் அப்பதான் ஏற்படும். நம்ம நிறைய வேலைகள்லாம் இருந்தது, அதனால கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் ஓய்வு எடுக்கனால ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை அப்படின்னு, அன்னைக்குதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். இதெல்லாம் கிடைக்குமா? அப்புறம் பாருங்க, மூத்த மார்க்க அறிஞர்கள் அவங்க இதெல்லாம் அஹ்லுல் இல்முகளுக்கு தான் இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும், மற்றவங்களுக்கு இந்த மாதிரி வராது. அஹ்லுல் இல்ம் யாரு, இவங்க யாருமா, இந்த தஃப்சீர் சொல்லக்கூடியவங்க யாருமா, சாதி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க முழு பெயர் என்ன, அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸஅதி ரஹ்மஹுல்லாஹ். இவங்க யாருடைய உஸ்தாத், யாருடைய ஷேக், ஷேக் இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லாஹ், முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமின் ரஹ்மஹுல்லாஹுடைய உஸ்தாத் ஷேக். அவங்கெல்லாம் அவங்களுடைய தரிசனம் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸும் தான் இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இதுதான் மேல சொல்லப்பட்ட இந்த நல்ல பண்புகளும் தீமையான பண்புகளை விட்டு விலகி கொள்ளக்கூடியதுதான் அஹ்லுல் இல்முகளுடைய அது பண்பாக இருக்கும். அவர்களுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கும், அஹ்லுல் இல்முன்னு சொன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கும், அவங்ககிட்ட இந்த பண்புகளா இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில பேரை பார்க்கும்போது விபச்சாரத்தினுடைய குற்றங்கள் தென்படுது, இன்னும் சில வட்டி இந்த மாதிரியான பாவமான நிலைகள் தென்படுது சொன்னா இந்த அஹ்லுல் இல்முல இருந்து அவங்க என்ன செஞ்சுறாங்க, கீழே போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த நிலையை நாம பெற முடியாது. அல்லாஹுக்கு தான் நாம் என்ன செய்யணும், நன்றி தெரிவிக்கணும், அல்லாஹ்ட தான் பாதுகாப்பை தேட வேண்டும். இப்ப அஹ்லுல் இல்முகளுடைய மன்கபா, அவர்களுடைய அந்த சிறப்பு குணாதிசயம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், மேல் சொல்லப்பட்ட இந்த நற்பண்புகளை செய்யக்கூடியவர்களாகவும் தீய பண்புகளை விட்டு விலகி கொள்ளக்கூடியவர்களாகவும் குர்ஆனை கற்று குர்ஆன் உண்மை என்று உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளர்களுடைய அந்த பண்புகள் இருக்கும். இதுதான் அவருடைய சிறப்பு குணமாக, கல்வியாளர்களுக்கான அடையாளமாக இருக்கும். பார்க்கிறோம் ஷேக் ஃபௌசின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட உள்ள அந்த பணிவு, அது அழகாக பேசக்கூடிய நிலைகள், ஆண் பெண் கலப்பில்லாத நிலைகள், போட்டோகள் எடுக்க முடியும் சொல்றாங்க, போட்டோ எடுக்காத நிலைகள், இந்த மாதிரி பீணுதலான நிலைகளை கண்கூடாக அஹ்லுல் இல்முகள்கிட்ட பார்க்க முடியுது. நம்ம ஊர்கள்ல மிகப்பெரிய பேச்சாளர்களுக்கு அவ்வளவு இது கொடுப்பாங்க, அவங்கள பல பேர் பின்பற்றி அவங்களுடைய அந்த பேச்சுல நிறைய பேர் கலந்து கொள்வாங்க. ஆனா அவங்களை பற்றியான விமர்சனங்கள் வெளியில வரத்தான் செய்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. ஆனால் அஹ்லுல் இல்முகள்கிட்ட நல்ல பண்புகள், நல்ல அடையாளங்கள் என்ன செய்யும், தென்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன், சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ், இவங்களாம் நம்ம பார்க்கிறோம், அந்த குணங்களை பார்க்கிறோம், பணிவை பார்க்கிறோம், அடக்கத்தை பார்க்கிறோம், அந்த நல்ல நிலைகள். உதடுகள்லாம் பார்க்கும்போது அப்படியே என்னவா இருக்குது, ரோஸ் கலர்ல இருக்குது. பள்ளி தர்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது, படித்தல், வகுப்பெடுத்தல், தன்னை பண்படுத்துதல், மற்றவர்களிடத்திலும் பண்புடன் நடந்து கொள்ளுதல் என்ற நிலைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹுடைய ஃபضல். சரி, பாருங்க, அழகான ஒரு விஷயத்தை இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். வன்னஹு, உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுங்களா? தான் டீ குடிச்சிட்டு வாங்க.
குல்லமா கானல் அப்து அஅதம் இல்மன், அடியான் இல்மிலே மிக பெரியவனாக ஆகும் போதெல்லாம் வதஸ்தீகன் பி அக்பாரி மா ஜாஅ பிஹி ரசூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த செய்தியை உண்மைப்படுத்தக்கூடியவராக ஆகும் போதெல்லாம் வஅஅதம மஅரிஃபத்தன் பி ஹுக்மி அவாமிரிஹி வ நவாஹிஹி, அதே போல எப்போது அடியான் குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை உண்மைப்படுத்தக்கூடியவராக அதை அறிந்து கொள்வதில் பெரியவராக ஆகுகிறாரோ அப்போதெல்லாம் குர்ஆனுடைய கட்டளைகளையும் அதனுடைய விளக்கல்களை மிக அறிந்தவராக, அதனுடைய நுட்பங்களை அறிந்தவராக ஆகுகிறார். கானமின் அஹ்லில் இல்ம், அவர் கல்வியை கற்று குர்ஆனில் இருக்கக்கூடிய விளக்கல்களையும் ஏவல்களையும் அதை அதிகமாக அறிந்து செயல்படுத்தக்கூடியவராக ஆகுகிறார். இதன் மூலமாக கல்வியாளர்களில் அவர் ஆகிவிடுகிறார். அல்லாஹு தஆலா இப்படியான மக்களை குர்ஆன் நபியவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் சுன்னாவிற்கு ஆதாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான். பார்க்கிறோமா இல்லையா? கல்வியாளர்கள் எதற்கு ஆதாரமாக இருக்கிறார்கள்? குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் என்னவாக இருக்கிறார்கள்? ஆதாரம். ஏன்னா குர்ஆனும் சுன்னாவையும் அவங்க என்ன செய்றாங்க? வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. அல்லாஹு தஆலா பொய்ப்பிக்கக்கூடிய முரண்டு பண்ணக்கூடிய மக்களுக்கு எதிராக இவர்களை என்னவாக ஆக்கியிருக்கின்றான்? ஆதாரமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த வசனத்திலும் இதர வசனங்களிலும் அல்லாஹ் கூறுவதை போல அஹ்லுல் இல்ம் என்பவர்கள், உதாரணமாக நாமெல்லாம் துல்லாபுல் இல்ம், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள். சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ ஒப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்க இல்ம், அவங்களோட அல்லாம, அவங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்க ஆலிம். நானும் நீங்களும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள்னு சொல்றாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு இப்ப வயசு என்ன இருக்குன்னு அவ்வளவு வயசு உள்ளவங்க தாலிபுல் இல்ம், நான் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர் என்று சொல்றாங்க. அப்பனா நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆலிம்னு நம்ம சொல்லவே கூடாது. குர்ஆனை கற்று அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் என்னை ஆதாரமாக வைத்துள்ளான் என்ற நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே போல நடைமுறைப்படுத்தாதவங்களுக்கு பாதகமான எதிரான சாட்சியாளர்களாகவும் அல்லாஹு தஆலா என்ன செய்துள்ளான்? ஆக்கியுள்ளான் என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நப்சுடன் போராடி நல்ல பண்புகளை கொண்டு வரவும் தீய பண்புகளை விட்டு விலகி கொள்ளவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யலாமா? இடையிடையில இந்த டயத்தையும் பார்த்துக்கிறாங்க. என்னடா ரொம்ப பொறமா தெரியுது பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம ஒரு வசனத்தோட கூட முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்த வசனம், ஏன்னா கொஞ்சம் தஃப்சீர் நமக்கு தேவை இருந்தது. 10 நிமிஷம். இதுக்கு பின்னால் அதிகமான தஃப்சீர் வராது. இதை நிராகரிப்பாளர்கள் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை மறுப்பதும் அவர்களுக்கான பதிலும். எப்படி மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையை அவர்கள் மறுக்கிறார்கள்? وقال الذين كفروا, நிராகரித்தவர்கள் கூறுகிறார்கள். இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், நிராகரிப்பாளர்கள் குர்ஆனை பொய்ப்பிக்கும் முகமாக, நபியவர்கள் கூறக்கூடிய செய்திகளை பரிகாசம் செய்யும் முகமாக, நபியவர்கள் கூறக்கூடிய செய்திகளை அது நடக்காது என்று தூரப்படுத்தும் முகமாக என்ன செய்கிறார்கள்? கூறுகிறார்கள். யார்கிட்ட? காஃபிர்கள். அவங்கள்ட்ட காஃபிரா இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட என்ன செய்கிறார்கள்? கூறுகிறார்கள், ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுல், ஒரு மனிதரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஒரு மனிதரை நாங்கள் அறிவிக்கட்டுமா? ஆனா நபி அவர்கள் குறைஷிகளுக்கு மத்தியில என்னவாக இருந்தார்கள்? அறியப்பட்ட நல்ல மனிதராக இருந்தார்கள். இதற்கு முன்பாக, இந்த ரிசாலாவை எத்தி வைப்பதற்கு முன்பாக, இறை செய்தி எத்தி வைப்பதற்கு முன்பாக நபி அவர்கள் மீது உண்டான பெயர் என்ன? அல்-அமீன், சாதிக். அல்-அமீன், அல்-அமீன், சாதிக், அஸ்-சாதிக். அல்-அமீன், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்ற பெயரை பெற்றவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இந்த மாதிரியான அல்லாஹ்வின் செய்தி அறிவிக்கும் போது அந்த காஃபிர்கள் நபியவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பரிகாசம் செய்யும்
முகமாக இவ்வாறு கூறுகிறார்கள், ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுல், ஒரு மனிதரை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கட்டுமா? ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுல், ஒரு மனிதரை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கட்டுமா? அந்த மனிதர் யுனப்பிஉக்கும், உங்களுக்கு அவர் அறிவிப்பார், இதா முஸ்ஸிக்தும் குல்ல முமஸ்ஸக், நீங்கள், இந்த பிராக்கெட் உள்ளது அறிஞர்களுடைய விளக்கம், இறந்து குல்ல முமஸ்ஸக், முற்றிலுமாக அக்காக ஆன பிறகு என்ற அர்த்தமாகும். முற்றிலுமாக மக்கி தூளாக சிதறடிக்கப்பட்ட பின்னர், முஸ்ஸிக் என்பதற்கு பல அர்த்தம் உண்டு. கிழிக்கப்பட்ட பின்னர், பிரிக்கப்பட்ட பின்னர், சிதறடிக்கப்பட்ட பின்னர் என்ற அர்த்தமெல்லாம் அதற்கு கொடுக்கலாம். மஸ்ஸக என்றால் கிழித்தான், முஸ்ஸிக என்றால் கிழிக்கப்பட்டது. இதா முஸ்ஸிக்தும், மக்கி என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். மக்கி தூளாக, எப்படி சொன்னா நம்ம இப்படித்தான் ஆயிடுவோம். இப்ப பாக்குறோமா இல்லையா, அழகு தாடி எல்லாம் இருக்குதா, நீட்டமா பெருசா குள்ளமா இருக்க எல்லாரும் சரிதான், அடக்கம் செய்த பிறகு இப்படிதான் ஆயிடும். நம்முடைய சதைகள்லாம் இல்லாம போயிடும், அழகெல்லாம் இல்லாம போயிடும், முடியெல்லாம் இல்லாம போயிடும், பார்வையெல்லாம் இல்லாம போயிடும், கண் எல்லாம் இல்லாம போயிடும், உதடு எல்லாம் இல்லாம போய் இந்த எலும்பு தான் இருக்கும். இப்படித்தான் இருப்போம். அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த எலும்புகளும் கொஞ்ச நாள் போன பிறகு என்னவாயிடும், மக்கி போயிடும். அதைத்தான் அல்லாஹு தஆலா குஃபார்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இங்க பதிவு செய்கிறான். இதா முஸ்ஸிக்தும் குல்ல முமஸ்ஸக், நீங்கள் இறந்து முற்றிலுமாக மக்கி தூளாக சிதறடிக்கப்பட்ட பின்னர், பிரிக்கப்பட்ட பின்னர், உங்களுடைய உடல்கள், உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் அக்கக்காக பிரிக்கப்பட்ட பின்னர், அது மக்கி போன பின்னர், இன்னக்கும் லஃபி ஹல்கின் ஜதீத், நிச்சயமாக நீங்கள் புதிய படைப்பில் இருப்பீர்கள் என்று அந்த மனிதர் கூறுகிறார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் இந்த காஃபிர்கள் கேலி செய்யும் முகமாக கூறுகிறார்கள். இப்படி ஒரு மனிதர் பேசிக்கிட்டு இருக்கார், அந்த மனிதர் நாங்க சொல்லவா, அறிவிக்கட்டுமா? அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் உங்களுடைய உடல்கள் எலும்புகள் எல்லாம் உக்கி மண்ணோடு மண்ணாக ஆன பின்னர், பிரிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் நீங்கள் புதிய ஒரு படைப்பாக வருவீர்கள் என்று அந்த மனிதர் கூறுகிறார். அந்த மனிதரை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கட்டுமா என்று பரிகாசமாக என்ன செய்கிறார்கள் காஃபிர்கள் அவர்களுக்கு மத்தியிலே கூறுகிறார்கள். மேலும் அந்த காஃபிர்கள் கூறுகிறார்கள், அஃப்தரா அலல்லாஹி கதிபா, அவர் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறாரா? அவர் அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுகிறாரா? அம் பிஹி ஜின்னா, அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூறுகிறார். பாருங்க, நினைச்சு பாருங்க, சுஃபான் உஸ்தாத் நபி அவர்களை எப்படி சொல்றாங்க, பைத்தியம் இட்டு கட்டக்கூடியவர். நாம சில விஷயங்களை கூட நம்மளால பொருந்தி கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சில விஷயங்கள் நன்மை செய்யும் போது சிலர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா நபி அவர்கள் இதெல்லாம் என்ன செய்து கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள். அதற்கான காரணம் என்ன? மாலிகத்தான் பொறுமையாளர். என்ன காரணம்? இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிர் என்ற வசனங்களை தான் பண்படுத்தியது. நபி அவர்களை பண்படுத்தியது குர்ஆன். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், இறைவன் கூறினான் சூரா முஸம்மிலில், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் கூறக்கூடிய பைத்தியம், சூனியக்காரர், இந்த பொய்யர் என்றெல்லாம் கூறுறாங்கல்ல, இந்த சொல்லக்கூடிய கூற்றையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க பொறுமையோடு போங்க என்று அல்லாஹ் வழிகாட்டினார். அந்த வழிகாட்டுதலை நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணாங்க. வஹஜ்ருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, இந்த மாதிரி பேசுறவங்க அழகான முறையில கடந்து போங்க. அதனால அவங்கள்ட்ட போய் முட்டி மோதிக்கிட்டு சண்டை போராட்டம் கிளர்ச்சி எல்லாம் பண்ணவே இல்லை, அமைதியா போயிட்டாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு குர்ஆன்ல. இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது நீங்க அமைதியா போங்க. இன்னக லமஜ்னூன் வமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், அந்த சூராவுடைய கடைசியில நபியை பார்த்து நீங்க பைத்தியக்காரர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆரம்பத்துல அல்லாஹ் மறுப்பு தெரிவிக்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்தால பைத்தியம் இல்ல அல்லாஹ்வின் தூதரே. இந்த மாதிரியான வசனங்கள் யாரை பண்படுத்தியது? நபியை பண்படுத்தியது. அப்ப இந்த மாதிரி அந்த காஃபிர்கள் கூறினார்கள், அம்பிஹி ஜின்னா, அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூறுகிறார்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறக்கூடிய காஃபிர்களுக்கு
மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பின்னால் கூறுகிறான். பலா, அவ்வாறல்ல, மாறாக காஃபிர்கள் எண்ணுவதை போல் கிடையாது. வலா கமா தஹபு இலை, காஃபிர்கள் உறுதியாக எண்ணுவதை போல கிடையாது. காஃபிர்கள் எப்படி எண்ணுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மை கிடையாது, அவங்க உண்மையாளர் கிடையாது, அவங்க சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் இட்டு கட்டக்கூடிய செய்தி என்று கூறுகிறார்களே, அவ்வாறு அல்ல. மாறாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருக்கிறாங்க? சாதிக், உண்மையாளராகவும், அல்பார், நன்மை செய்யக்கூடியவராகவும், அர்-ராஷித், நேரான பாதை காட்டக்கூடியவராகவும், அல்லாஹ் இறக்கிய ஹக்கை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த காபிர்கள் தான் அல் கதிபா, அல் ஜஹ்லா, அல் அக்பியா, அவர்கள் தான் மடையர்கள், அவர்கள் தான் பொய்யர்கள், அவர்கள் தான் அறிவியினர்கள். அக்பியா, கபி, அறிவியினர், மடையன் என்று சொல்றோமா இல்லையா? அஹ்மக் சொல்லுங்க. அது யாருக்கும் சொல்லிடக்கூடாது, பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லிடக்கூடாது. ஆமா. தக்கி, யா புனைய அந்த தக்கியுன், என் அருமை மகனே, நீ அறிவாளியான பிள்ளை, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். மாஷா அல்லாஹ். ஒரு தடவை நாங்க வெளியில தண்ணீர் இருக்குது, கேன் தண்ணி, சொல்லவே இல்லை. ஃபௌசான் வெளியே போனவங்க அந்த தண்ணீரை தூக்கி உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல ஒரு பண்புதனை யார் சொன்னது? அல்லாஹ் கொடுத்த நியமா. அந்த மாதிரி சரி பாருங்க, அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மறுப்பை பாருங்கள். அல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா, மறுமை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், ஃபில் அஸாப், அவர்கள் அஸாப் தண்டனையிலே இருக்கிறார்கள். தண்டனை தானே. மறுமை நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமா இருக்கும். அல்லாஹ் ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் அதுல மிக பதறி விடுவார்கள். சின்ன சின்ன இழப்புகளை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய பிரச்சனைகளாக ஆக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு முஃமின், ஒரு சாலிஹ் பொறுமையாக இருப்பார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், ஃபில் அஸாப், மறுமை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தண்டனையிலே இருக்கிறார்கள். வத்தலாலில் பஈத், தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே சத்தியம் வந்த பிறகும் எதில் இருக்கிறார்கள்? அதே சிலை வணக்கம், அதே பாவம் செய்யறது, அதே போல மது அருந்துவது, வட்டி வாங்குறது, பிறரை ஏமாற்றுவது, லஞ்சம், இந்த மாதிரியான நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஃபலம் யரௌ, அவர்கள் பார்க்கவில்லையா? இலா மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், இலா மா பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும், வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும். என்ன? மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்தையும் பூமியையும் அவர்கள் பார்க்கவில்லையா? இன் நஷ, நாம் நாடினால், நஹ்சிஃப், பூமியில் சொருகி விடுவோம், பிஹிம், அவர்களை, அல் அர்த, பூமியில். அவ் அல்லது நுஸ்கித் அலைஹிம், அவர்கள் மீது விழ வைப்போம், கிஸஃபம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு வானத்திலிருந்து துண்டுகளை. கிஸஃபம் என்பது பன்மை, கிஸஃபன் என்பது என்னது? பன்மை. வானத்திலிருந்து துண்டுகளை அவர்கள் மீது நாம் விழ வைப்போம். இன்ன ஃபீ ஸாலிக், நிச்சயமாக, ஃபீ ஸாலிக், அதில் இருக்கிறது, லஆயத்தன், அத்தாட்சி, ஆதாரம் இருக்கிறது, லிகுல்லி அப்தி முனீப், லிகுல்லி அப்தி முனீப், அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய. முனீப்னு சொன்னா ஒரு பாவம் செஞ்சுட்டு, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னித்து விடு, நான் அறியாமையில் இருந்துட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு நேரான பாதையை காட்டு என்று திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும், எல்லா அடியாருக்கும் இந்த குர்ஆனுடைய வசனங்களில் இதில் என்ன இருக்கிறது? ஆயா, அத்தாட்சி இருக்கிறது. முஃபஸ்ஸிருன்கள் தஃப்ஸீர் முயஸ்ஸரில் பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா நிராகரிக்கக்கூடிய இந்த காஃபிர்களை பார்த்து கேட்கிறான், அவர்கள் பார்க்கவில்லையா? மறுமை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அல்லாஹுடைய, அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அந்த ஆற்றலை அவர்கள் பார்க்கவில்லையா? அவர்களுடைய புத்தியை வியக்க செய்யக்கூடிய, அவர்களுடைய புத்தியை வியக்க செய்யக்கூடிய வானம் பூமி அவர்கள் பார்க்கவில்லையா? வானம் பூமியை பார்த்தால் புத்தியை வியக்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா? அன்னஹுமா, அந்த வானமும் பூமியும் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. நாம் நாடினால் பூமியில் அவர்களை சொருகச் செய்து விடுவோம்,
காரூனை நாம் செய்ததை போல. இன்னும் நாம பார்க்கிறோம், இப்ப கூட நிலநடுக்கத்தின் மூலமாக, நிலச்சரிவின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சில அடியார்களை பூமியிலே உள்வாங்க செய்து விடுகிறார், பூமியிலே சொருக செய்து விடுகிறார். இதெல்லாம் மேல உள்ளவங்களுக்கு என்னவாக இருக்குது? ஆயா, ஒரு அத்தாட்சியாக, ஒரு இபரா, ஒரு படிப்பினையாக இருக்குது. என்னத்தா புரியுதுங்களா? அப்பாஸ் என்ன புரியுதுங்களா? என்னவாக இருக்குது? வயநாடு நிலச்சரிவு என்னவாக இருக்குது? படிப்பினையாக, ஒரு ஆயாவாக இருக்குது. சரிங்களா? அதே போல வானத்திலிருந்து துண்டுகளை, வேதனை துண்டுகளை நாம் அவர்கள் மீது இறக்கி விடுவோம் நாம் நாடினால். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களுக்கு நாம் செய்ததை போல அவர்களுக்கு வானத்திலிருந்து நெருப்பாலான மழை இறக்கப்பட்டது. அதன் மூலமா அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இன்ன ஃபீ ஸாலிக், இவற்றிலெல்லாம், நாம் மேலே கூறிய இந்த விஷயங்களில் எல்லாம் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. யாருக்கு? தன்னுடைய இறைவன் பக்கம் பாவ மன்னிப்பின் மூலமாக திரும்பக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும். பாவம் செய்த பிறகு, தவறான வழிகேட்டிலே சென்ற பிறகு, நான் இப்படி போய்விட்டேனே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் இனிமே ஷிர்க் செய்ய மாட்டேன், இனிமே இந்த மாதிரியான பாவங்களை செய்ய மாட்டேன் என்று பாவமன்னிப்பு தேடக்கூடிய, திரும்பக்கூடிய அடியார்களுக்கு இதில் என்ன உண்டு? ஆதாரம் உண்டு, அத்தாட்சி உண்டு. பாவம் செய்து விட்டாலும் அறிஞர்கள் கூறுகிறார்கள், எல்லா மனிதர்கள், நபிமார்கள் தான் பாதுகாக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்யக்கூடியவர்கள். சரி, இன்றைய வகுப்பில் நாம் படித்த அதே போல தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய, வணக்கத்தில் இஹ்லாசுடன் செயல்படக்கூடியவங்களுக்கு என்ன உண்டு? இந்த வசனங்களில் ஆதாரம், அத்தாட்சி, படிப்பினை உண்டு. சரி, இன்றைய வகுப்பில் படித்த வசனங்களிலிருந்து அமல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு செயலும் தௌஜிஹாத், ஒரே ஒரு தௌஜிஹாத்தும் பார்க்க இருக்கிறோம். ஒன்னாவது என்னன்னு சொன்னா, உஹ்துர் தர்சன் இல்மியன். அல்லாஹு தஆலா வயரல்லதீன ஊத்துல் இல்ம், கல்வியாளர்கள், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் இந்த குர்ஆனை என்ன செய்கிறார்கள்? உண்மையாக பார்க்கிறார்கள். நேரான பாதையின் பக்கம், அல்லாஹுடைய புகழுக்குரியவனின் பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்களாக பார்க்கிறார்கள். இந்த வசனத்தை அமல்படுத்தும் விதமாக, முகமாக ஏதேனும் மார்க்கம் சார்ந்த கல்வி வகுப்பில் நீ கலந்து கொள். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்காக எவ்வளவு விஷயங்கள் நம்ம விளங்கிக் கொள்றோம். போன வாரம் நிறைய விஷயங்கள் விளங்கி கொண்டோம். அதற்கு முந்தைய வாரங்களில், அதற்கு முந்தைய சூரத்துல் அஹ்ஸாபுடைய கடைசி வசனங்களில் அஹ்லுல் பித்ஆக்கள், பேச்சாளர்கள், வழிகேட்டை போதிக்கக்கூடிய தலைவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டோம். அப்ப அதெல்லாம் நல்ல அழகான வழிகாட்டுதலை கொடுக்குது தானே. இந்த கல்வி அமர்வு என்பது நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குதா? பெண்களுக்கான பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை சூரத்துல் அஹ்ஸாப் கூறியதை நாம பார்த்தோம். விருந்துண்ணும் போது அந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒழுக்கங்கள். சூரத்து நூரில் பெண்கள் பாதுகாப்பிற்கான வசனங்கள், குற்றவியல் வசனங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. எனவே அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த வசனம் வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா, இதே வசனம் வயரல்லதீன ஊத்துல் இல்ம் அல்லதீ உன்சில இலைக மின் ரப்பிக, இந்த வசனம் வழிகாட்டுதல் என்ன சொன்னா, அல் இல்மு ஷர்இய்யு ஸஹீஹ் அல் மப்னியு அலா இத்திபாஇ கலாமில்லாஹி வ சுன்னத்தி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய வார்த்தையை பின்பற்றி, நபியவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி அமைக்கப்பட்ட சரியான ஷரியாவுடைய கல்விதான் இம்மை மறுமையினுடைய வெற்றின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய கல்வியாகும். புரியுதுங்களா? நம்ம மாணவர்கிட்ட கேட்டோம் சொன்னா, கராத்தா கிளாஸுக்கு போயிட்டு வரோம் உஸ்தா, 20 பீடின்னு சொல்றாங்க. என்ன, அப்புறம் மலையாளம் கிளாஸுக்கு 20 பீடி, டியூஷனுக்கு 20 பீடி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி செஞ்சா ஒண்ணு, அதுக்கு பேர் என்னத்தான் இப்படி மியூசிக் வரும்ல, இப்படி பண்ண பியானம், அதுக்கு அந்த காசு, அப்புறம் ஸ்டேஜ் ஃபியர் போறதுக்காக ஸ்பீச்சா, அதுக்கு நிறைய காசு, அதுக்கு ஒரு கிளப்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கு காசு கட்டுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இதெல்லாம் இதெல்லாம் இலா ஃபலாஹி துன்யா வல் ஆஹிரா கொண்டு போகுமா? பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி கொடுக்குமா? பல வகுப்புகள்ல பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லிட்டு தொடர் வகுப்பை எடுத்தோம். நிறைய மாணவர்கள் வரல. எங்க போயிட்டாங்கன்னு சொன்னா, பார்க்குக்கு போயிட்டாங்க,
டியூஷன் போயிட்டாங்க. சூரா காரியாவுடைய மீனிங், சூரா மானுடைய மீனிங், அது எல்லாமே எல்லாம் முஷாஹதா, எல்லாம் சாட்சி இருக்குது. யூடியூப்ல போய் பாருங்க. பாடம் எடுத்ததெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோம். என் மகன் வரலன்னு சொன்னா அதுல இருக்குது, அதை போட்டு பாருங்க. அப்ப மகன் இந்த உலகத்தினுடைய வேலையை பெற வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தகுதிக்கு மீறி கஷ்டத்தை செலவு செய்யறாங்க. நிறைய பணங்களை பிற செல்வந்தர்கள் அப்படித்தான், அவங்க தான் வழிகாட்டியா இருக்காங்க. எதுக்குத்தான்? பாவத்திற்கு, வீண் விரயத்திற்கு. காசு இருக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மகனை ஃப்ரீயா விடுறது இல்லை. ஏன்னா வீட்டுல இருந்தா நமக்கு டென்ஷன் படுத்துறாரு, போனை பார்க்க விட மாட்டாரு, டிவி பார்க்க விட மாட்டாரு, அந்த அம்மா சொல்லிடுறாங்க. அதனால என்ன செஞ்சுறாங்கன்னா, எல்லா நேரத்துக்கும் அந்த பையனை அப்படியே அப்படி டைட்டா வச்சுறாங்க. எல்லா காசு என்ன வரக்கூடிய அந்த தீனார் எல்லாமே எப்படியாவது நம்ம அந்த மாசத்துல கரெக்டா அதை வந்து செலவு பண்ணிடணும் என்பதற்காக அப்படியே பிள்ளைகளுக்கு அப்படியே ரொட்டீனா ஃபுட்பால் மேட்ச், ஃபுட்பால் கிளப், அந்த கிளப் எல்லா இதுவும் போயிட்டு கடைசியா வீட்டுக்கு வந்து தூங்கிடணும். அடுத்த நாள் அப்படியே போகணும். இடையில மிச்சம் இருந்துச்சு சொன்னா அந்த 4 நாள் இருக்குது, அதுல எப்பயாவது வாய்ப்பு இருந்தா மட்டும் போய் மதரசா மர்கஸ்ல போய் நம்ம விடுவோம் குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் அருள் செய்வான பாருங்க. அப்ப உண்மையான இம்மையில மறுமையிலும் வெற்றியை தரக்கூடிய கல்வி என்பது என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஷரியாவுடைய சரியான கல்வியாகும். பிதாவுடைய கல்வி கிடையாது. நம்ம ஊர்களில் பார்த்தீங்க சொன்னா நிறைய ஊர்கள் என்ன செய்றாங்க, இங்க கூத்தாநல்லூரா யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க, மாணவர்கள் எல்லாம் புர்தா ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு பிதாவை செய்யறாங்க. பிதா வந்து பயனளிக்குமா அந்த மாணவர்களுக்கு? மௌலூதுகள் பயனளிக்குமா? மீலாது விழா பயனளிக்குமா? அந்த நேரத்துல அழகான தர்பியத்தை கொடுக்கலாம், குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை கொடுக்கலாம், ஃபிக்ஹ கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஊர் பகுதியில் தீனிக்கும் பிதாத்துகளுக்கும் சாப்பாட்டுக்கும் விழாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அறிவினர்களாக நம்ம பகுதியில மக்களை வைத்திருக்கிறாங்க. அந்த இல்ம் என்பது எதை கொடுக்கல? அறிவை கொடுக்கல, மாறாக தீனியை கொடுத்துருச்சு. நல்ல பிரியாணி, நல்ல நெய்ச்சோறு இதெல்லாம் கொடுத்துருச்சு. நல்ல ஒரு விழாவாக கொண்டாடிட்டாங்க. பாட்டு பாடி அங்கே ஒரு ராகமா அப்படி இப்படி அப்படியும் நல்லா அசைந்து அதை என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். இதெல்லாம் பாவம், பாவத்தை பரப்புதல். இதெல்லாம் வந்து இம்மை மறுமையுடைய வெற்றியை கொடுக்காது. இம்மை மறுமையுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய கல்வி என்பது ஒரு அல்லாஹுடைய வார்த்தை, நபியினுடைய சுன்னாவை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ள சரியான மார்க்க கல்வியாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப இதை படிக்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்களா உஸ்தாத்? சொல்லுங்க அந்த ஹதீஸமா. ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பான. أعوذ بالله من الشيطان الرجيم. ويرى الذين أوتوا العلم الذي أنزل إليك من ربك هو الحق. الذين العلم الذي أنزل إليك من ربك هو الحق ويهدي إلى صراط العزيز الحميد. إلى صراط العزيز الحميد. ويرى الذين أوتوا العلم الذي أنزل إليك من ربك هو الحق. الذين أوتوا العلم الذي أنزل إليك من ربك هو الحق ويهدي إلى صراط العزيز الحميد. إلى صراط العزيز الحميد. وقال الذين كفروا هل ندلكم على رجل ينبئكم إذا مزقتم كل ممزق.
وقال الذين كفروا هل ندلكم على رجل ينبئكم إذا مزقتم كل ممزق إذا مزقتم كل ممزق إنكم لفي خلق جديد. إذا مزقتم كل ممزق إنكم لفي خلق جديد. وقال الذين كفروا هل ندلكم على رجل ينبئكم إذا مزقتم كل ممزق. الذين كفروا هل ندلكم على رجل ينبئكم إذا مزقتم كل ممزق إذا مزقتم كل ممزق إنكم لفي خلق جديد. مزقتم كل ممزق إنكم لفي خلق جديد. أفترى على الله كذبا أم به جنة. 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 بل الذين لا يؤمنون بالآخرة في العذاب والضلال البعيد. الذين لا يؤمنون بالآخرة في العذاب والضلال البعيد. بل الذين لا يؤمنون بالآخرة في العذاب والضلال البعيد. الذين لا يؤمنون بالآخرة في العذاب والضلال البعيد. أفلم يروا إلى ما بين أيديهم وما خلفهم من السماء والأرض يروا إلى ما بين أيديهم وما خلفهم من السماء والأرض إن نشأ نخسف بهم الأرض أو نسقط عليهم كسفا من السماء إن نشأ نخسف بهم الأرض أو نسقط عليهم كسفا من السماء إن في ذلك لآية لكل عبد منيب. إن في ذلك لآية لكل عبد منيب. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. எல்லாம் டைட்டே பார்க்குறாங்க. 15 முடிச்சாச்சு. ஜஸாக்கும். போன வாரம் சொன்ன அந்த ஹதீஸ் சஹீஹா தஈஃபான்னு உஸ்தாது கேட்க சொன்னோம்.
அவங்க வந்து ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதுல்லாஹ் கேட்டாங்க, சஹீஹ் என்று ஷேக் சொல்லியிருக்காங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா ஷேக், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இந்த ஹதீஸ் இந்த இருக்குல்ல, இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ்